உயிர்த்தெழுதலின் மாற்றம். உயிரடையும் உலர்ந்த எலும்புகள். கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இவர் பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரன். யூதாவின் அரசன் யோயாக்கீன் ராஜாவாக அரசாண்டு 3 மாதம் 10 நாட்கள் முடிகிற அந்த நாளிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவரையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். கிமு 597 ஆண்டில் எருசலேம் வீழ்ந்தது. எசேக்கியேல் தன்னுடைய 30வது வயதில் கல்தேர் நாட்டின் கேபார் நதி அண்டையில் டெலாபீப் என்னுமிடத்தில் சிறையிருப்பின் காலங்களில் 5ஆம் வருடம் வரை அநேக தரிசனங்களை கண்டார். பாபிலோனில் சிறையிருப்பிலேயே சுமார் 25 வருடங்கள் வாழ்ந்தார். கடைசியாக அவர் எருசலேம் மற்றும் தேவாலயம் மறு சீரமைத்து கட்டப்பட வேண்டிய கட்டிட அளவீடுகளையும் தரிசனமாக கண்டார். உயிர்த்தெழுதலை உண்டு பண்ணும் கீழ்ப்படிதல். எசேக்கியேல் தன்னுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருடத்திலே கர்த்தருடைய அழைப்பை பெற்றார். உடனே அவர் கீழ்ப்படிந்தார். சிறையிருப்பின் 9ஆம் வருடத்திலே தன்னுடைய மனைவியை திடீரென சாக கொடுத்த நிலைமையிலும் எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 42 வருடங்களுக்கு மேல் கடந்துவிட்ட நிலையிலும் தான் எசேக்கியேலுக்கு இஸ்ரவேல் ஜனங்களின் நம்பிக்கை தட்டி எழுப்புவதற்காக ஒரு தரிசனம் காட்டப்படுகிறது. உலர்ந்த எலும்புகள் உயிர்வடைய எந்த ஒரு நிமித்தமும் இல்லாத ஒரு நிலையைப் போல இஸ்ரவேல் ஜனங்களின் நிலைமை இருந்தது. நம்பிக்கை முற்றிலுமாக இழந்துவிட்ட நிலையில் கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்தார். மறுபடியும் தங்கள் சொந்த நாட்டை அவர்கள் அடைவார்கள், எருசலேமை கட்டி எழுப்புவார்கள், எருசலேம் தேவாலயம் கட்டப்படும் என்று நம்பிக்கையை துளிர்க்கச் செய்ய, உயிரடைய செய்ய எசேக்கியேலை பயன்படுத்தினார். இன்றும் நம்பிக்கையற்ற நிலைமையாக காணப்படுபவைகளில் மாற்றத்தை ஏற்படுத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்கிறோம், ஆனால் எங்கே நமது கீழ்ப்படிதலும் விசுவாசமும்? நம்மை குறித்து தானே அவர் பரத்துக்கு ஏறு முன்னே தோமாவிடம் என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். எவ்வளவு உறுதியான ஒரு எதிர்பார்ப்போடு நம்மை பற்றி சொல்லி போயிருக்கிறார். விசுவாசத்தில் வெற்றி கொண்டவர்களாக, செயல் வீரர்களாக, சேனைகளாக சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்படுவோமே. காற்று திசை நாங்கிலும் நின்று உலர்ந்த எலும்பும் ஜீவன் பெற செய்யுமே வல்ல தேவ ஆவியே என்று பாமாலை 275 பக்தன் ஷெராக் பேக்லேண்ட் எழுதியுள்ளதை பாடி ஆவியானவரின் வழி நடத்துதலை உணர்ந்து கொள்வோம். ஆவியானவரால் உயிர் பெறுதல். கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்து உயிர் தெழுந்ததினால் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துருவாகிய மரணத்தின் ஆழியிலிருந்து உயிர்த்தெழ செய்கிறதற்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆவியானவர் நம்மில் அசைவாட நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியானவரால் நம்மில் ஒரு எழுப்புதலை, ஒரு மாற்றத்தை ஏற்பட செய்ய முடியும். தாவீது ராஜா சொல்வது போல, கர்த்தர் நம்மையும் ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கி விடுவார், விசாலமான இடத்திலே கொண்டு வருவார். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் சொல்லியிருக்கும் காரியங்களை செய்ய வல்லவர். இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்த்து 1947 ஆண்டில் மறுபடியும் இஸ்ரவேல் என்னும் தனி நாடாக உலகம் அனைத்தும் அங்கீகரிக்க உலக வரைபடத்தில் இடம்பெறச் செய்தார். என்றென்றும் உயிரோடு இருக்கும் நம் தேவன்தான் சொன்னதை நிறைவேற்றுவார். எனவே நாம் நம்மில் மாற்றம் பெற்று உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமையான செயல்கள் நம் வாழ்க்கையில் வெளிப்பட நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்து விசுவாச வீரர்களாக ஜீவிப்போம். ஆமேன்.